நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. யூஸ்வலா பேய் படம் பார்க்கும்போது தான் நமக்கு பயமா இருக்கும், ஹார்ட் திக்கு திக்குன்னு அடிக்கும், பிபி எல்லாம் ஏறும். ஆனா இதெல்லாம் பேய் படம் பார்க்கும்போது தான் நடக்கணும்லாம் இல்ல. பேயே இல்லாத நிறைய படம் பார்க்கும்போது கூட இதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரி பேயே இல்லாம நம்மள அசால்ட்டா அலற வச்சு நகத்தோட சேர்த்து விரலையும் சேர்த்து கடிச்சு துப்புற அளவுக்கு பயமுறுத்தினா 5 த்ரில்லர் மூவிஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 5th பிளேஸ்ல தி இன்விடேஷன். வில்லோட எக்ஸ் வைஃப் அவர் ஒரு நைட் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணதுனால இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அங்க போறாரு. போன இடத்துல என்ன நடந்தது அப்படின்றத இந்த படத்தோட கதை. என்னடா இவ்வளவு சிம்பிளா மொக்கையா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் ஸ்பாயிலர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் ஸ்மூத்தா ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடுத்த ஹாஃப் அன் அவர்ல சஸ்பென்ஸ்லாம் வச்சு கடைசி ஹாஃப் அன் அவர்ல மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சு சஸ்பென்ஸ்லாம் உடைச்சு ரத்தம் திரிக பட முடியும். இந்த படத்துல வர சில கேரக்டர்ஸோட உண்மையான முகம் என்ன, அவங்களோட மோட்டிவ் என்ன நம்ம கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் தெரியாததுனால அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற பதட்டம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்த பயத்தை விட இப்ப ஏதாவது ஸ்பாயிலர் பண்ணணும் தான் பயம் அதிகமா இருக்கும். ஸோ டக்குன்னு போய் இந்த படத்தை பார்த்துருங்க. There's nothing to be afraid of. 4th பிளேஸ்ல சா. தமிழ்ல எப்படி ராகவா லாரன்ஸ் பேய் படமா எடுத்து தள்ளுறாரோ அதே மாதிரி ஹாலிவுட்ல ஜேம்ஸ் வான். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அவர் எடுக்கிற படம் எல்லாமே நல்லா இருக்கும். அவரோட ஃபர்ஸ்ட் படம் தான் சா. சான்னு சொன்னது எல்லாம் ஒரு பயங்கரமான பேய் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது ஒரு ப்ரூட்டல் த்ரில்லர். ப்ரூட்டல்னா தலை தெரிக்கிறது, கண்ணு பிரிங்க, அதுல இருந்து ஒரு சாவி வர்றது, ரத்தம் தெரிக்கிறது, இதெல்லாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ்ல மொத்தம் 7 பார்ட்ஸ் வந்திருக்கு. அதுல ஒண்ணு கூட பாக்குற மாதிரியே இருக்காது, ஆனா சூப்பரா இருக்கும். நீங்க ரொம்ப தைரியமான ஆளா இருந்தா போய் இந்த படத்தை பாருங்க. Third பிளேஸ்ல கெட் அவுட். கிறிஸ் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்கன் பையனும் ஒரு அமெரிக்கன் பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த பொண்ணு வீட்டுல இதெல்லாம் ஒத்துப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்ல இருக்காரு கிறிஸ். ஆனா எங்க வீட்டுல இந்த ராசிசம்லாம் பார்க்க மாட்டாங்க, இன்ஃபேக்ட் எங்க வீட்டுல வேலை செய்யறவங்க கூட ஆப்பிரிக்கன்ஸ் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. சரின்னு 2 பேரும் கிளம்பி அந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. போன இடத்துல என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படமும் 5th பிளேஸ்ல வந்து அந்த இன்விடேஷனும் ரொம்ப சிமிலரா தான் இருக்கும். 2 படத்துலயுமே இதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அண்ட் கெட் அவுட்ல ஒரு 2-3 சீன்ஸ்ல மட்டும் தான் பயமுறுத்துறதுக்கு இந்த ஜெம்ப் ஸ்கேர்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ இந்த படத்துல பயம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் சஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். செகண்ட் பிளேஸ்ல டோன்ட் பிரீத். ஒரு 3 பேர் சேர்ந்து கண்ணு தெரியாத ஒரு வயசான ஒரு வீட்டுல திருட போறாங்க. பாவம் இந்த வயசான காலத்துல கண்ணு கூட தெரியாம இந்த 3 பேர்கிட்ட மாட்டிட்டாருன்னு பார்த்தா இந்த 3 பேர் தான் அவர்கிட்ட மாட்டிட்டாங்கன்னு தெரிய வருது. இந்த பிளைண்டா இருக்கிறவங்க எல்லாம் சின்ன சின்ன சத்தத்தை வச்சுதான் சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. இங்க நம்மால் கையில கண்ணோட இருக்கிறதுனால மூச்சு விடுற சத்தம் கேட்டா கூட 3 புல்லட் இறக்கிடுவாரு. சோ படத்துல யாராவது மூச்சு விட்டா கூட நமக்கு மூச்சு நிக்கிற அளவுக்கு பயம் வரும். அதான் டோன்ட் பிரீத். அண்ட் முக்காவாசி படங்கள்ல ஒரு சீனோட இன்டென்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல சைலன்ஸ்லயே சாவு பயம் வரும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல குவைட் பிளேஸ். லைட்டா சத்தம் போட்டா கூட எங்கிருந்தோ ஓடி வந்து கொடூரமா கொள்ற ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து ஒரு ஃபேமிலி எப்படி சர்வைவ் பண்ணி எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. அண்ட் படம் ஸ்டார்டிங்ல இருந்தே கிளைமேக்ஸ்ல என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை பிறக்கும்போது கண்டிப்பா சத்தம் வரும். சத்தம் வந்தா என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும். அங்கிருந்து படம் புரிய ஆரம்பிக்கும். புரிய ஆரம்பிச்சதுல இருந்து படம் முடிகிற வரைக்கும் ஒரு செகண்ட் கூட உங்களால படத்தை விட்டு வெளியே போகவே முடியாது. அண்ட் படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கூட சத்தம் போடுறதுக்கு பயந்துகிட்டு டோர் எல்லாம் கூட ஸ்லோவா க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் யூஸ்வலா இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. தலையை ஆட்டி சப்டைட்டிலையும் படத்தையும் மாத்தி பார்த்துட்டு இருக்கணும். இந்த படத்துல அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா மொத்தமே 4-5 டயலாக்ஸ் தான் வரும். சோ பயமுறுத்துறதுக்கு பேயெல்லாம் தேவையில்ல அப்படின்னு காட்டினா 5 படம் இதெல்லாம் தான். த்ரில்லர் மூவி லவர்ஸ் தயவு செஞ்சு இந்த படங்கள்லாம் மிஸ் பண்ணிட்டாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.